எப்படி இருக்கும்னு. பொருளாதார பிரச்சனை வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் அது வேறு பிரச்சனையை கொண்டு வரும். இங்கே அதெல்லாம் செல்லுபடியாகல, இதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் நவநாகரிக உலகத்தில் நடக்கலாம், அந்த நாட்களில் அல்ல. கர்த்தர் வாசம் செய்கிற வீட்டில் நடக்கக்கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிற வீட்டில், தேவனுடைய தெரிந்து கொள்ள இருக்கிற வீட்டில் இதெல்லாம் ஒரு சந்தோஷம், சமாதானம், சிரிப்பு சத்தம் இப்படி தான் கேட்க வேண்டும். அப்புறம் துதி, ஜபம், இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதி. பூமிக்குரிய ரீதியில் இருக்கிறத உண்டு உறங்கி நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். தன் பிரயாசத்தின் பூமியிலேருந்து பிரயாசத்தின் பலனெல்லாம் இதுதான். என்ன மனைவியோட விளையாடுறதா? இல்லை, எல்லாரோடைய சமாதானமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே 4 பேர் 4 தேசியில் இருக்குமே நிறைய வீட்டில். இந்த அப்பா பாருங்கள் இதெல்லாம் பண்ணுறாரா, இந்த அம்மா பாரு இந்த மாதிரி இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுலேருந்து மிகப்பெரிய ஆகாரம் சமைப்பதுலேருந்து இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அத்தான் போனால் தானே வரும். அத்தான் போகிறது இல்லையே எங்கேயும். எதை கேட்காத உங்கள் அப்பா